Welcome student. Two trains each 50 meter long are traveling in the opposite directions with velocities 10 meter per second and 15 meter per second. இது ஒரு ட்ரெயின். அதோட லென்த் வந்து 50 மீட்டர். இந்த லென்த்து அது எந்த டைரெக்ஷனில் பண்ணுது? இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுது. ஸோ இதை ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா வெலாசிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட். இன்னொரு ட்ரெயின் சேம் லென்த் 50 meter length traveling in opposite direction, say B. So velocity of B is equal to 15 meter per second. நம்ம மோஷனை இதை கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுக்கணும்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B with respect to A. Relative velocity of B with respect to A நம்ம B கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோம். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுக்கிற போது B கிராஸ் பண்ணிச்சுன்னா A வந்து நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கணும். வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுக்கிறதுக்கு பதில் எடுக்கிறப்ப ஸோ VA is equal to VB minus VA. ஸோ இந்த பக்கம் டைரெக்ஷனு B வருதுன்னா இது பாசிட்டிவ்னு வச்சுக்கோம், இந்த பக்கம் மோஷனை நெகட்டிவ்னு வச்சுக்கோம். ஸோ V எவ்வளோ வருது? VA is equal to இந்த பக்கம் மூவ் ஆகுது. ஸோ is equal to minus 10 meter per second and VB is equal to plus இந்த பக்கம் போகிறது ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறதுனால 15 meter per second. ஸோ VBA is equal to VB minus VA is equal to VB is equal to 15 minus 10. Therefore VBA is equal to 25 meter per second. ஏன் இதை நம்ம இந்த சைடு ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறோம்? ஸோ இது கிராஸ் பண்ணுறதா வச்சுக்கிறோம். ஸோ அதனால் VB ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதை பாசிட்டிவ்னு வச்சுக்கோம். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் நெகட்டிவ்னு வச்சுக்கோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுக்கிற போது இது மூவ் பண்ணுறதா வச்சுக்கிட்டோம்னா இதை ரெஸ்ட்டில் இருக்கிறத நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபார் டேக்கிங் ரிலேட்டிவ் மோஷன் ஒன்லி. ஸோ அந்த ட்ரெயின் என்ன வரும்? இங்கே நெருங்கி வரும், இப்படி வரும். ஸோ இதை ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க, அதோட ஹெட் போர்ஷன், இப்படி வரும்போது கிராசிங் ஸ்டார்ட் ஆகுது. கிராசிங் ஸ்டார்ட் ஆகி இது இப்படி போய் இதை நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிறதா அஷ்யூம் பண்ணிக்கிறோம் டு டேக் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ இப்படி போவோம். ஸோ இப்போ கிராசிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த பொசிஷனில் 50% கிராஸ் ஆகிருக்குது. சப்போஸ் இப்படி இருக்கிற போது ட்ரெயின் ஃபுல்லாக கிராஸ் ஆகிடுச்சு, தட் இஸ் பி கிராஸ்ட் ஃபுல்லி. ஸோ கிராஸ் பண்ணுற போது எவ்வளோ டிஸ்டன்ஸ்? இது ஸ்டேஷனரி இருக்கலாம், இது 50, இது ஒரு 50, டோட்டல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 50 + 50 is equal to 100 meter. So distance is equal to distance travel after while crossing, ஃபுல்லாக கிராஸ் பண்ணுறதுக்கு 100 மீட்டர் தேவைப்படுது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் velocity is equal to time by distance by time, or here velocity relative velocity BC is equal to distance traveled by time taken. நம்ம டயத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ டயத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் is equal to d by VAB. ஸோ distance is equal to 100. velocity AB எவ்வளோ வருது? velocity BA. ஸோ BA velocity BA எவ்வளோ வருது? velocity BA is equal to 25. ஓகே, ஸோ 100 divided by 25 for டைம்ங்கிறதுனால டைம் is equal to 4 seconds. ஸோ இதில் என்ன வருதுன்னா கிராஸ் இந்த ட்ரெயினை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயின் இப்படி வருது, இது எப்படி வருது, இங்கே கிராசிங் ஸ்டார்ட் ஆகுது, 50% கிராஸ் ஆகிடுச்சு, 100% கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ 100% கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது? 4 seconds. Find the time when police caught the thief and find the closest approach.
போலீஸோட velocity of இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, velocity of police is equal to 10 meter per second and acceleration of thief is equal to 1 meter per second square. So velocity of police கொடுத்துருக்க போது velocity of thief கொடுக்கல. So we assume இதில் வந்து relative velocity எடுக்கிற போது we assume the velocity of the thief is equal to 0 meter per second. இதை கொஞ்சம் லென்த்தியாக போனால் ஷார்ட்டில் போகணுன்னா வெலாசிட்டி இது கொடுத்துருக்காங்க, அப்போ இதோட வெலாசிட்டி 0 எடுத்துக்கணும். அதுமாதிரி இதுக்கு ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க, இதோட ஆக்சலரேஷன் தட் இஸ் போலீஸோட ஆக்சலரேஷன் 0ன்னு எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டு தான் இந்த அப்ரோச்சில் தான் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஏன்னா இனிஷியலி வி அஷ்யூம் தட் thief is at rest, so velocity is there. Initially the acceleration of policeman is equal to 0. இந்த அப்ரோச்சில் தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை போட முடியும். ஸோ இதை எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், velocity of police with respect to thief is equal to velocity of police minus velocity of thief. velocity of police minus, ஸோ இந்த டைரெக்ஷனில் இந்த மோஷன் நம்ம இங்கே இப்போ ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோம். ஏன்னா ஒரே டைரெக்ஷனில் மோஷன் இருக்குது, அது ப்ளஸில் எடுத்துக்கோம், அதுதான் நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ velocity of police, initial velocity of police is equal to 10 meter second minus 0 is equal to 10 meter per second. Same way acceleration of police, ஏன்னா போலீஸ் தான் தீஃபை பிடிக்க போகிறோம், ஸோ acceleration of police with respect to thief is equal to acceleration of police minus acceleration of thief. So acceleration of PT is equal to acceleration of police is 0 minus acceleration of thief is equal to 1 meter per second square. Yeah, minus or plus 1 is minus or plus 1, minus 1 meter per second square. So velocity of police with respect to thief is equal to 10 meter per second and acceleration of police with respect to thief is equal to minus 1 meter per second square. So இதை வந்து relative acceleration, இதை relative velocity எடுத்துக்கிறோம். ஸோ now யார் போலீஸ் தான் தீஃபை பிடிக்க போகிறோம். ஸோ நான் இந்த ut plus half a t square, where s is equal to, what is s? S is equal to distance between police and thief, which is equal to 100 meter. So u is equal to utc, which is equal to 10 meter per, and upc is equal to 10 meter, and a is equal to acceleration policeman is equal with respect to thief is equal to minus 1 meter per second square. So டயத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Find the time, at what time is catching the thief. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் இருக்கோம். ஸோ இது இந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா எஸ்ஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், 100 மீட்டர் எஸ்ஸுக்கு பதில், யூடிக்கு பதில் u is equal to 10 into t plus half into APC is minus 1 into t square. ரெண்டாவது பெருக்கணும்னா it becomes t square minus 20t plus 200 is equal to 0. நம்ம t தானே கண்டுபிடிக்கணும், quadratic equation. So t is equal to minus b, so it becomes plus 20 plus or minus under root t is equal to minus of 20 is equal to 20 plus or minus under root b square, 20 square, that is 420 square minus 4 into a into c. 4 into a into c is equal to 200 divided by 2 into 1. So t is equal to 20 plus minus under root 400 minus 800 divided by 2. So இது நெகட்டிவ்ல வருது. So this will become minus 400 under root minus 400. அப்படிதான் அதுக்கு வேல்யூவே கிடையாது, imaginary value. So if there is an imaginary, so t is equal to imaginary. இதுக்கு அர்த்தம் என்ன? ஸோ இமேஜினரினா
the time at which the policeman catching the thief. Imagine என்ன policeman அந்த thief-ஐ கேட்ச் பண்ண முடியாது, ஏன்னா அவனோட ஆக்சலரேஷன் வந்து -1 m/s², இவனோட ஆக்சலரேஷன் +1 m/s. ஸோ இவன் வந்து என்ன ஓட 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 ஃபாஸ்ட்டாக ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பட் இவன் ஃபார்வர்டில் ஓடிக்கிட்டு இருப்பான், பட் இவன் ரொம்ப தூரம் ஓடிடுவான். ஸோ அவனை கேட்ச் பண்ணவே முடியாது, இந்த போலீஸ் வந்து தீஃபை கேட்ச் பண்ண முடியாது. பட் ஃபைண்ட் த க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ். ஏன் க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் இது ஓட 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 இவனும் ஓடுறான், போலீஸும் ஓடுறான், தீஃபும் ஓடுறான். பட் அட் சர்டன் பாயிண்ட் டைம் இவன் முன்னாடி ஓடிட்டு இருப்பான், இவன் கொஞ்சம் அவனை பின்னாடி ரொம்ப பின்னாடி வருவான். அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் இவனோட வெலாசிட்டி என்ன வரும்? திஸ் இஸ் போலீஸ், திஸ் இஸ் தீஃப், தீஃப் போலீஸ். ஸோ அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன வரும்? அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும், கிட்ட போயிட்டு இப்படி ஓட 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 கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் இவன் பின்னாடி போக ஆரம்பிப்பான். ஏன்னா இனிஷியலி இவனோட ஆக்சலரேஷன் வந்து 0, இவனோட ஆக்சலரேஷன் வந்து இனிஷியலி அவனோட போலீஸோட ஆக்சலரேஷன் வந்து 0. இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணுற போது ரெண்டு பேரும் ஓடுற போது அவன் கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டே போவான். அப்ரோச் பண்ணி போக 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 அதுக்கப்புறம் இவன் ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கிற போது இவன் ரொம்ப தூரம் போயிடுவான். ஸோ க்ளோஸஸ்ட்டாக அதுக்கப்புறம் பேக்கில் போவான். அந்த டிஸ்டன்ஸாக closest distance சொல்கிறாங்க. ஸோ அட் that time closest distance the velocity of the policeman is equal to 0. where the velocity of the policeman is equal to 0. இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணோம்? v² is equal to u² plus 2as இங்கே ஈக்குவேஷனை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ வேர் v is equal to velocity at which இந்த velocity at the policeman is very close. policeman very close பண்ணிட்டு க்ளோஸாக போயிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் போக ஆரம்பிப்பாங்க. அவன் தீஃப் போயிட்டே இருப்பான், ரெண்டு பேரும் போலீஸ்மேனால் தீஃபை பிடிக்க முடியாது. ஸோ அவ்வளோ ரெண்டு பேருக்கு என்ன க்ளோஸாக அப்ரோச் பண்ணிட்டு ஃபர்தராக அவன் பேக்கில் போவான். இவனோட ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்குது. இது 1 m/s², இவனோடது -1 m/s². இதுதான் க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ். இந்த போலீஸு அவங்ககிட்ட க்ளோஸாக போவான். இனிஷியலி ஆக்சலரேஷன் 0லேருந்து -1க்கு போகிற போது கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக அவன் போயிட்டே இருப்பான். பிடிக்க முடியாத டிஸ்டன்ஸுக்கு போய்டும். ஸோ v is equal to 0². u is equal to என்ன? initial velocity of the policeman is 10² plus 2 into acceleration -1. டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சாங்க. -2 into 1. ஸோ is equal to இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது -2 100 s is equal to 50 meter. ஸோ policeman இனிஷியலி ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்து 100 meter. At the time அவனோட ஆக்சலரேஷன் policeman is equal to 0. இவனோட ஆக்சலரேஷன் ஆஃப் thief is equal to 1 m/s². கிட்ட நெருங்கி போகிற போது அவனோட velocity is equal to 0. velocity of acceleration இவனோட ஆக்சலரேஷன் policeman is equal to -1 m/s². அதுக்கப்புறம் இவன் பேக்வேர்டில் இப்படி போயிட்டுருக்கோம், இப்படி போவான், இவன் இப்படி போயிட்டு இப்படி போவான். ஸோ திஸ் இஸ் த க்ளோசஸ்ட். and find the closest approach distance. Closest approach distance is equal to 50 meters.